ஹாய்ங்க. ஹாய். ஹாய்ங்க. ஹாய்க்கா. நாங்க தான் உங்கள் கார்த்திக் கவிதா. கார்த்திக் கவிதா. ஹரிக்கு வந்து காய்ச்சலுங்க. இப்போதான் ஹாஸ்பிட்டலுக்கு போயிட்டு வந்தோம். நேற்றும் வந்துட்டு காய்ச்சல். வீட்லேயே வந்து மருந்து ஊற்றி பார்த்தோம், ஆனால் கேட்கலிங்க. அதனால அப்புறம் ஒரு 4 மணிக்கு மேலே கொஞ்சம் நல்லா தான் இருந்துச்சு. அப்புறம் பார்த்தீங்கன்னா நைட்லாம் ரொம்ப அதிகமாகிடுச்சு. அப்புறம் சரி மறுபடியும் அதிகமாகிடுச்சுன்னா என்னன்றது அப்படின்ட்டு இன்னைக்கு காத்தாலே ஹாஸ்பிட்டலுக்கு போயிட்டு வந்துட்டாங்க. பாருங்க, பனியனுக்கு மேலே அவ்வளோ ஹீட்டாக இருக்குது உடம்பு. அப்படியா? அதனால வந்துட்டு பார்த்தீங்கன்னா நம்ம ஹாஸ்பிட்டலுக்கு போயிட்டு வந்துட்டோங்க. அப்புறம் டானிக்லாம் கொடுத்துருக்குறாங்க. அப்புறம் ரொம்ப சோர்வாக இருந்தானா, அப்புறம் ரொம்ப டயர்டாக இருந்தானா, சரி வாங்க மறுபடியும் அப்படின்ட்டு இருக்கிறாங்க. வாசம் நீங்கள் போகிற மறுபடியும் வாங்க, ரொம்ப டயர்டாக இருந்தா அப்படின்ட்டு இருக்கிறாங்க. அதனால சரின்னு சொல்லிட்டு நம்ம வந்துட்டோங்க. நம்ம வந்து ஹரியோட பர்த்டேக்கு வந்து ஹரியோட பர்த்டேக்கு வந்து நிறைய பேர் வந்து விஷ் பண்ணியிருக்கீங்க. விஷ் பண்ண எல்லாத்துக்கும் ரொம்ப தேங்க்ஸுங்க. என் ஹரிக்கு வந்து இத்தனை பேர் விஷ் பண்ணியிருக்கீங்கன்னு சொல்லிட்டு நான் அப்படியே வீடியோ போடலான்னு நினச்சேங்க. என்னால் போட முடியல. ஹரிக்கு வந்து காய்ச்சல் வந்துருச்சு. அப்புறம் வந்து பர்த்டே வீடியோ வந்து நம்ம லாங் வீடியோவும் எடுத்து வச்சுருந்தோம். ஆனால் அந்த வீடியோ வந்துட்டு எப்படி சொல்கிறதுனா டெலீட் ஆகி போச்சுங்க. எல்லாம் எடிட் பண்ணி வச்சுருந்தா டெலீட் ஆகி போச்சுங்க. அதனால் வந்து நம்ம பர்த்டே வீடியோ வந்து நம்மளால் போட முடியல. அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா நம்ம வீட்டுக்கு வந்து புதுசாக வந்துட்டு நம்ம வான்கோழி வாங்கியிருக்கிறோம். அது வந்துட்டு பார்த்துருப்பீங்க. அம்மா வடலூரில் வாங்கிட்டு வந்தாங்க. ஊருக்கு போன பக்கம் வாங்கிட்டு வந்தாங்க. நாங்கள் அது வந்து பார்த்திங்கன்னா தீபாவளிக்கு போனப்பயே வந்துட்டு பார்த்தோங்க. பார்த்துட்டு சரி வேண்டாம், விலை கொஞ்சம் அதிகமாக இருக்கிற மாதிரி நம்ம ஈரோடு சைடே வாங்கிக்கலாம்னு சொல்லிட்டு வந்துட்டோம். அப்புறம் வந்ததுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இங்கே போய் கேட்டதுக்கு சும்மா துளி தான் இருக்குதுங்க. சும்மா சின்ன சின்ன இதாக தான் இருந்துச்சு. அதுவே வந்து பார்த்திங்கன்னா ரேட்டு கொஞ்சம் அதிகமாக சொன்னாங்க. சரி நம்ம அதுக்கு மறுபடியும் ஊருக்கு போனாலே வாங்கிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு விட்டுட்டாங்க. அப்புறம் இப்போ அம்மா பொங்கலுக்கு ஊருக்கு போயிருந்தாங்க. அப்புறம் அம்மாட்ட சொல்லி வாங்கிட்டு வர சொல்லியிருந்தேன். 2 ஜோடி வாங்கிட்டு வர சொன்னாங்க. ஒரு ஜோடி வந்து இறந்துச்சாம்மா. அதனால் மீதி 3 கோழி தான் இருக்குது. நானும் இப்போ ஹாஸ்பிட்டலுக்கு போயிட்டு வந்தேங்க. இன்னும் போயும் பார்க்கல. சவுண்டு வேணால் கேட்குது, ஆனால் வெளியில் நிற்க மாட்டேங்குது. எங்கே நிற்கிதுன்னு தெரியல. இனிமேல் தான் போய் பார்க்கணும். பார்த்துட்டு என்ன ஒன்றுன்னு சொல்லிட்டு பார்க்கணுங்க. ஏன்னா சேவல் இது கொத்திருச்சு. நம்ம காலையிலே கொஞ்சம் நேரம் நின்று பார்த்துக்கிட்டேன். கொத்தாமல் கொஞ்சம் நேரம் பார்த்துக்கிட்டோம். அப்புறம் பழகிருச்சுன்னா கொஞ்சம் நேரம் பழகிருச்சுன்னா அப்புறம் ஒன்றும் பண்ணாது. அப்புறம் இவ்வளோ காத்தால ஒரு மணி நேரம் நின்று பார்த்துக்கிட்டு இருந்தா. அப்புறம் ஆஸ்பத்திரிக்கு போயிட்டு வந்து சவுண்டு கேட்குது வெளியில். ஆனால் வந்துட்டு என்ன ஒன்றுன்னு போய் தான் பார்க்கணும். நிறைய தூங்க வச்சுட்டு அவனுக்கு வயிற்றுக்கு ஏதாவது கொடுக்கணும். சாப்பிடவே மாட்டேங்கிறாங்க காய்ச்சல் வந்ததுலேருந்து. ரொம்ப சாப்பிட வைக்கிறது தான் சிரமமாக இருக்குது. பாருங்கள், மணி 12 ஆயிடுச்சு. 12:10 ஆயிடுச்சு. இன்னும் சாப்பிட மாட்டேங்கிறாங்க. ஏன் ஏன் சாப்பிட மாட்டேங்கிற? அது வந்து வாய் கொஞ்சம் கசப்பாக இருக்கும் இல்லைங்க. அதனால நம்ம என்ன கஞ்சி வச்சு கொடுத்தாலும் சாப்பிட மாட்டேங்கிறான். இட்லி சுட்டு கொடுத்தாலும் சாப்பிட மாட்டேங்கிறான். என்ன பண்ணுறதுன்னே தெரியல. ரொம்ப மூஞ்சலும் சோர்ந்தே போச்சுங்க. ஏன் ஹரி பேச உனக்கு காய்ச்சல் அடிக்குதா? காய்ச்சல் பரவாயில்லையான்னு கேட்டால் பரவாயில்லன்னு சொல்கிறாங்க. சரி ஸ்கூலுக்கு போகலாமா ஹரினா, நானும் என்ன காய்ச்சல் சரியாகலை அப்படின்னு சொல்லிடுறான். அதனால சரி. அப்புறம் டாக்டரும் வந்துட்டு இந்த வாரம் வந்துட்டு வேண்டாம், இந்த வீட்லேயே வச்சுக்கிங்க, ஸ்கூல் அனுப்பாதீங்க, மறுபடியும் அடுத்த வாரம் இது அனுப்பிக்கலாம், ஏன்னா காய்ச்சல் விட்டுட்டு வருதுங்கிறீங்க, நம்ம செக் பண்ணி பார்த்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டாங்க. அதனால இன்னும் 2 நாளைக்கு ஹரி ஸ்கூலுக்கு போக மாட்டான். ஞாயிற்றுக்கிழமை வரையும் போக மாட்டான். இன்னும் 2-3 நாளைக்கு போக மாட்டான். வீட்டில் தான் இருப்பான். ஹரியை வச்சு சமாளிக்கணும். ஆமாங்க. ஏன்னா ரொம்ப காய்ச்சல் இருக்கங்காட்டி ரொம்ப நைன்னு இருக்கிறாங்க. நைன்னு இருக்கிறான். அதனால நம்மளால வந்துட்டு எப்படி சொல்றதுன்னா அவனும் ஒரு தெளிவாகவே இருக்க மாட்டேங்கிறான். நம்மளுமே ஒரு இதாகவே, ஏன்னா குழந்தைங்க நல்லா இருந்தாலும் நம்ம நல்லா இருக்க முடியும். அவங்களுக்கு உடம்பு சரினாலே நமக்கு உடம்பு சரியில்லாத மாதிரி நம்ம சோர்ந்து போயிடுவோம். அதனால ஹரிக்கு உடம்பு சரியில்லாதங்காட்டிக்கு எங்களுக்கு என்ன பண்ணுறதுனே தெரியல. அப்புறம் தான் சரி காலையிலேயே பாப்பாவை ஸ்கூல் அனுப்பி விட்டுட்டு அப்புறம் இவங்க கூட போயிட்டு அப்புறம் ஆஸ்பத்திரிக்கு போயிட்டு அப்புறம் இவங்க பார்த்துட்டு காமிச்சு அப்புறம் பஸ் வச்சு விட்டாங்க. அப்புறம் நாங்கள் வந்துட்டோங்க. ஏன்னா அப்புறம் எங்களுக்கு மத்தியானம் டைம் அதுக்கு மேலே ஆயிடுச்சுன்னா பஸ்ஸு கிடையாது. மறுபடியும் உட்காந்து ஒரு 2 மணி வரையும். அதனால நாங்கள் வந்துட்டோங்க. உடனே நாங்கள் பார்த்ததையும் பஸ் இருந்துச்சு, வந்துட்டோங்க, வச்சு விட்டாங்க, வந்துட்டோம். ஹரிக்கு வந்ததும் இப்போ வந்து பார்த்துட்டிங்கன்னா மருந்து ஊற்றியாச்சு. ஹரி வந்து விளையாண்டுட்டு இருக்கிறான். கஞ்சிக்கு இது வச்சு தரேன், எல்லாம் இட்லி சாப்பிட்றான் அப்படின்னாலும் வேண்டான்னு சொல்லிட்டு இருக்கிறான். அதனால் வந்துட்டு நம்ம ஏதாவது அவனுக்கு வலுக்கட்டாயமாக ஏதோ ஒன்று வச்சு கொடுத்துட்டு அவனை தூங்க வைக்கணும். பாருங்கள், ஹாஸ்பிட்டலில் இருக்கும்போது காய்ச்சல் இல்லை, லைட்டாக தான் இருந்தது. நாங்கள் அப்புறம் பஸ்ஸில் வர பார்க்கறேன் அப்படியே டீஷர்ட்டுக்கு மேலே சுடுது.
என் ஹரி வந்து ஹாஸ்பிட்டலில் சரியான காமெடிலாம் பண்ணிட்டாங்க. ஹாஸ்பிட்டலுக்கு போனால் எப்போவுமே வந்து மேல் சட்டையே டாக்டர் கழட்ட சொல்லிடுவாங்க. முன்னாடி நாங்கள் போகிறதுக்கு முன்னாடியே கழட்டிட்டு தான் வெயிட் பண்ண சொல்லுவாங்க. என் ஹரி டிஷர்ட்டு கழட்ட மாட்டேன்னு ரொம்ப ராவடி பண்ணிட்டான். காமெடியாக இருந்து எல்லாம் நர்ஸுங்களாம் சிரிக்கிறாங்க உன்னை பார்த்து. அவ்வளோ காமெடி பண்ணுறான். வேணாம்மா நான் கழட்ட மாட்டேன் அப்படின்ட்டான். அப்புறம் நான் என்கிட்ட வந்தால் கழட்டி விடுன்னு சொல்லிட்டு என்கிட்ட வரமாட்டேன்ட்டான். அப்புறம் அவங்க அப்பா கிட்டே தான் இருந்தான். அவங்க அப்பா அப்படியே கை மேலே தூக்கு சாமி, நம்ம எக்ஸசைஸ் பண்ணலாம், அப்படி பண்ணலாம் இப்படி பண்ணலாம்னு சொல்லிட்டு கையை மேலே தூக்க சொல்லியிருந்தாங்க. தூக்க சொன்னாங்கடி சல்லுன்னு அப்படி சட்டைக்கு மேலே தூக்கி கழட்டிட்டாங்க. அப்புறம் போட்டு விடுன்னு அழுதுகிட்டே இருந்தாங்க. இரு சாமி இன்னும் கொஞ்ச நேரம், அப்புறம் இரு சட்டையை திருப்பணும், அப்புறம் ஏதோ ஒன்று அதை காணும் இதை காணுன்னு சொல்லி சமாளித்து அப்படியே பார்த்துட்டு வந்தாச்சுங்க. அவனுக்கு வந்து எப்படின்னா வெளியெல்லாம் போனால் கொஞ்சம் கூச்சப்படுறாங்க சட்டையெல்லாம் கழட்டுறதுக்கு. வீட்டில் இருக்கும்போது நல்லா இதாக இருக்கிறாங்க. அந்த சட்டையை கழட்டணும் போது ரொம்ப கூச்சம் வந்துடுதுங்க. அப்புறம் அந்த காய்ச்சல் செக் பண்ணுறதுக்கு தெர்மாமீட்டர் அதை பார்த்தாலும் அப்படிதான். அது வைக்கவே விட மாட்டேங்கிறான், வைக்கவே கூடாதுங்கிறான். எப்படியோ பார்த்து முடிச்சுட்டு வந்தாச்சு. ஆனால் காய்ச்சல் தான் இன்னும் குறையவே இல்லைங்க. அப்படியே டிஷர்ட்டுக்கு மேலே இருக்குது. என்ன பண்ணுறதுனே தெரியல. அப்புறம் சரி ஸ்கூல் டாக்டர் என்ன சொன்னாங்க, ஸ்கூல் அனுப்புனீங்கனாலும் அப்புறம் அங்கே யாருக்காவது இருந்தாலும் தம்பிக்கு குறைஞ்சாலும் அதிகமாயிடும். இல்லை அவங்களுக்கு யாரும் இல்லை, அவங்களுக்கு யாரும் காய்ச்சல் இல்லை அப்படின்னாலும் தம்பி போனாலும் தம்பி மூலயமா எல்லாத்துக்கும் இதாயிரும். அதனால வேண்டாம், இப்போ காய்ச்சல் எல்லாம் வைரஸ் காய்ச்சல்லாம் வருதுங்கிறாங்க, நீங்கள் அதனால வீட்லேயே வச்சுக்கிங்க அப்படின்னு சொல்லிட்டாங்க. அதனால ஹரி வந்துட்டு வீட்டில் தான் இருக்க போகிறான். நீ ஸ்கூல் போவே வீட்டில் இருப்பியா? வீட்டில் தான் இருப்பியா? காய்ச்சல் ஸ்கூலுக்கு போக மாட்டானாமா. அப்புறம் பேரண்ட்ஸ் மீட்டிங் போயிருந்தேன்னு சொன்ன, பர்த்டே அன்னைக்கு பேரண்ட்ஸ் மீட்டிங் போயிருந்தான். என் ஹரி மார்க் பார்க்க ரொம்ப ஹாப்பியாக இருந்தாங்க. என் ஹரி எல்லாத்துலேயும் 100க்கு 100 வாங்கியிருந்தாங்க. ஒரு சப்ஜெக்ட்ல தான் 97 வாங்கியிருந்தாங்க. அவன் சின்ன பிள்ளையா இருந்தாலும் எப்படி அவன் டிராயிங் பண்ணாலும் எப்படி பண்ணாலும் அவன் இதுக்கு அவன் வாங்கியிருக்கிறான் இல்லைங்க. அவன் ப்ரீகேஜி தான் போகிறான். இருந்தாலும் அவனோட இதுக்கு அவன் வந்து வாங்கியிருக்கிறான். ரொம்ப ஹாப்பியாக இருந்தான். ஹரியோட பர்த்டே அன்னைக்கு பேரண்ட்ஸ் மீட்டிங் அவர் போனோம். ஹரி சூப்பராக வாங்கியிருந்தான். ஹரி பிறந்த நாள் அன்னைக்கு. ஏன் ஹரி? ஆனால் பார்த்தீங்கன்னா என் ஹரிக்கு வந்துட்டு அந்த படிப்பில் வந்து ஆர்வம் ரொம்ப அதிகமாக இருக்குது. எதனாலன்னு பார்த்தீங்கன்னா என் ஹரி ஸ்கூல் விட்டு வந்ததே நோட்டு கைமாக தான் இருப்பான். எப்பயோ பாருங்கள் காய்ச்சல், ஆனால் நோட்டு கைமாக தான் இருக்கிறான். நோட்டு மேனவுமாக தான் வச்சுருக்கிறான். என் ஹரி எந்நேரமும் அங்கே ஸ்கூல்லையுமே, அப்போ மிஸ்ஸு சொன்னாங்க ஸ்கூல்லையுமே எப்போவுமே நோட்டு கைமாக தாங்க இருப்பான். என் ஹரி வந்துட்டு எங்களுக்கு எல்லாம் செல்ல பிள்ளை அப்படின்னாங்க மிஸ்ஸுங்கள்ட்டையும். இங்கே வீட்டில் குறும்பு பண்ணுறாலாம், அங்கே எதுவுமே பண்ண மாட்டானம்மா, அமைதியாக இருப்பானாம்மா. மிஸ் எந்த ரைம்ஸ் சொன்னாலும் எது சொன்னாலும் கூடவே சொல்லுவானம்மா. ஹரியோட சவுண்டு தான் அதிகமாக இருக்குமாம்மா சொல்கிறதுலையே. ஆனால் நல்லா படிக்கிறானம்மா, நல்லா ஆக்டிவாக இருக்கிறானம்மா. ஆனால் நாங்கள் குறும்பெல்லாம் பண்ணுறானா, குறும்பெல்லாம் பண்ணுறது இல்லைங்க. ஹரி மாதிரி இன்னும் 10 பிள்ளைங்க இருந்தாலும் பார்த்துக்கலாம் அப்படின்னாங்க. குறும்பெல்லாம் பண்ணுறது இல்லையா. ஆனால் நான் குறும்புறான்னு சொன்னால் இல்லைங்க, ஹரி இங்கேலாம் எதுவுமே பண்ணுறதில்ல, அமைதியாக இருக்கிறான் அப்படின்னு சொல்லிட்டு மிஸ்ஸு சொல்கிறாங்க. பரவாயில்ல, வீட்டில் குறும்பு பண்ணாலும் ஸ்கூலில் நல்ல பிள்ளைன்னு பேர் வாங்கிருச்சு. ஏன் ஹரி? ஆமாம். நீ நல்ல பையனா கெட்ட பையனா? கெட்ட பையனா? நல்ல பையன். நல்ல பையன் நீ. தங்க பையன். தங்க பையன். இருங்க, ஹரிகிட்ட வந்து எல்லாரும் பேரும் கேட்கலாம். ஹரி அப்பா பேர் என்ன? என்னது? கார்த்திப்பா. அம்மா பேரு? கையா. கவிதாவுக்கு கையா. அக்கா பேரு? அனு. தனுஸ்ரீக்கு அனு. உன் பேரு? உன் பேர் என்ன? அப்புறம் கரெக்டா சொல்லணும். அப்புறம் ஸ்கூல் அனுப்பி விட்டுருவோம் இப்ப பேர் சொல்லினா. என்னது? ஐமுகா. ஹரிமுருகன் வர மாட்டீங்க, ஐமுகா. சூப்பர். டன். சரிங்க, அப்படியே வீடியோ வந்து பாருங்க. நம்ம வான்கோழி வாங்கிட்டு வந்து இறக்கி விட்டதெல்லாம் இருக்குது, நம்ம வீட்டுக்கு கொண்டு வந்ததெல்லாம் இருக்குது. அதையும் இதோட வந்து ஜாயின் பண்ணி பாருங்க எப்படி இருக்குதுன்னு. பார்க்கலாம் வாங்க அந்த வீடியோ, நம்ம வான்கோழி கொண்டு வந்தது. இங்கே பாருங்கள், எங்கள் ஹரி இன்னைக்கு ஸ்கூல் போகலை. காய்ச்சலும், பையன் சோர்ந்தே போயிட்டாங்க. காய்ச்சல் ஆனால் பறக்குது, அதனால் தூங்கிட்டு இருக்கிறாங்க. நம்ம குருவி வந்து குஞ்சு பொரிச்சிருச்சுங்க. எந்நேரமும் கேச்சுங்குதுங்க நைட்லாம். எத்தனை பொரிச்சிருக்குன்னு தெரியலைங்க, ஆனால் உள்ளே வந்து குஞ்சு பொரிச்சிருக்குதாட்டுக்குங்க. எத்தனை குட்டின்னு தெரியலை.
அதுக்கு தாய்க்குருவி தீனி கொண்டு போய் கொடுக்குது. ஆனால் நைட்டெலாம் அப்படியே மெதுவாக தான் சவுண்டு கேட்குதுங்க. அந்த குட்டி குருவிலாம் கத்துதுங்க. லைட்டாக தான் சவுண்டு வருது. இப்பயும் கத்திக்கிட்டு இருந்தது, நான் பேசங்காட்டி அமைதியாகிடுச்சு. சரிங்க, பார்க்கலாங்க. ஹரி தூங்கிட்டு இருக்கிறான். தூங்கிட்டுங்க, மருந்து ஊற்றி விட்ருக்கேன். தூங்கி எழுந்ததுக்கப்புறம் பரவாயில்லையா என்னன்னு பார்க்கலாங்க. என்ன பண்ணுறீங்க? இந்த வான்கோழி வந்தது, அதை பார்க்குறேன். நம்ம ஊர்லேருந்து வான்கோழி வாங்கிட்டு வந்துருக்காங்க. இன்னைக்கு தான் போய் வாங்கிட்டு வந்தாங்க எங்கள் அம்மா. இங்கே ஒன்று இருக்குது, வெயிட்டே இல்லை. ஒன்று இறந்துருச்சு. கரண்ட் வேறு இல்லை, அதனால கொஞ்சம் கரெக்டாக வெயிட் இல்லை. பார்த்தங்காட்டி சேவல் உள்ள இந்த கீழே விட்டு அடைச்சிடலாம். அது கீழே விட்டுட்டு கீழே சேவல் கொத்தாதா? அது கொத்தாது. அது உள்ளே விட்டுட்டு அப்புறம் இதுக்கு அதை வேணா ரெடி பண்ணிக்கலாம். அட்டையை வச்சு ரெடி பண்ணிக்கலாம். இது என்னமோ ஒரு மாதிரியா நிக்குது, இது என்னன்னு தெரியல. ஆமா ஆமா, பெரிய டிராவலிங் இது. இது இந்த கோழியோடயே இருந்தங்காட்டியும், எல்லா கோழியோட இருக்கங்காட்டியும் ஒரு இதா இருக்குது, ஒரு ஸ்மெல் அடிச்ச மாதிரி இருக்குது. மருந்து ஊத்தணும். மருந்து பனி நாளில் சளி பிடிக்கும் கோழிங்களுக்கு. அப்புறம் சளி பிடிக்குன்னா அது ஒன்று பிடிச்சுன்னா எல்லாருக்கும் பரவாயில்லை. அதனால வந்து நம்ம மருந்து அந்த கதவை திறந்து கொண்டு உள்ள விடு பாப்பா. அழகா போதுமா.